நம் சஜின் வலையொலிக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரியா, இப்போதைக்கு எனக்கு பக்கத்தில் பூ அதிகமாக அவனுக்கு வருது அப்படிங்கிறதுக்காண்டி தேவையில்லாமல் கொண்டு போய் மருந்து செலவு பண்ணாதீங்க. சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டயத்தில் எந்த மருந்து அடிக்கணும் அதை மட்டும் பண்ணுங்க. சரியா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சீசன் டயத்தில் வந்து கட்டிங் பண்ண வேண்டாம், யாரும் கட்டிங் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து எனக்கு ஆல்ரெண்டாக பண்ணணும் அப்படிங்கிறது கட்டிங் தேவை கிடையாது. நீங்கள் அதான் சொன்னல, மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் உர வைக்கலைனாலுமே பார்த்தீங்கன்னா புது தட்டிடும். சரியா, அதான் இந்த ஒரு மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம். அதனால் நீங்கள் வந்து இந்த 3 மாதம் வந்து கட்டிங் பண்ண தேவை கிடையாது. வர்றது வரட்டும், அது எப்போ கூடும்னு உங்களுக்கு தெரியாது. சரியா, அப்படிங்கும்போது அது இந்த சீசனில் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. அந்த பிளாஸ்மா மிர்ச்சி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்டிஷன்லாம் இருக்குது. சரியா, அதை வந்து ப்ராப்பராக மருந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடலாம். குழி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் மிஷின் தான். ஒரு அடி 1 அடி நம்ம டெப்த்து என்ன தேவையோ அதை ஒரு அடி சேம் அந்த ரவுண்ட் டயரில் மிஷினை வச்சு நம்ம ஆங்கர் போட்டு கண்ணை போட்டு விட்டுருவோம். சரியா, உழவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உயிர்கள் இல்லை, உழவை மீட்போம் உலகை காப்போம். போன வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வந்து ஏற்கனவே நம்ம அந்த மல்லிகை செடிகளை வந்து 8 வருஷமா வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 8 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வேற கடைகளில் வந்து மருந்துகளை வந்து பல மருந்துகளை பயன்படுத்தி பல இதை வந்து எப்படி என்னன்னு பார்த்தா அவங்க மருந்துகளை வந்து அதிகமாக வந்து விலை கொடுத்து வாங்கி அதுலேருந்து இவர் நிறைய பாதிப்படைஞ்சதுனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவராகவே வந்து ஒரு மருந்து கடையை நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்குன்னு தனியாக ஒரு டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு மருந்து கடையை வந்து லைசன்ஸ் போட்டு வாங்கி இப்போ அவராகவே தனியாகவே ஒரு மருந்து ஷாப்பை வச்சு இந்த மருந்து கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைக்காக வந்து பிரத்யேகமாக இதுக்கெனே வந்து தனியாக ஒரு மருந்து ஷாப்பை பண்ணியிருக்காப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக இவர் வந்து இந்த கடையில் வந்து இவர் ஓப்பன் பண்ணலை. இந்த மல்லிகைக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து இதுக்கு என்னென்ன நோய்கள் வந்து தாக்கும், இதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அனலைஸ் பண்ணி தான் வந்து இப்போ வந்து இந்த மருந்துகள் வந்து எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கடை வச்சிருக்காங்க. கூடவே வந்து இந்த விவசாய தோட்டத்துக்களையும் வந்து பராமரித்து வந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மற்ற கடைகள்ல இருந்து வாங்கக்கூடிய மருந்துகளை காட்டிலும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரோட தோட்டத்துல வந்து டேரக்டா பயன்படுத்திட்டு தான் அவங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. இதுதான் இதுல உள்ள பெரிய மற்ற கடைகளுக்கும் இதுக்குள்ள வித்தியாசமே, இதான் ஒரு பெரிய வித்தியாசம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மளிகைக்கு தேவையான மருந்துகள் எதுவும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் தாராளமா அவர் வந்து பார்சல் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்க. நேரடியா வந்து வாங்கணும்னாலும் வந்து வாங்கிக்கலாம். கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா இந்த தோட்டத்தை வந்து நீங்க விசிட் பண்ணணும்னாலும் நீங்க நேரடியாவே வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாப்ல, அந்த டயத்துக்கு நீங்க வந்து நேரடியாவே வந்து இவ்வளவு தோட்டங்கள் நீங்க விசிட் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட வந்து நிறைய ஆலோசனைகளை நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது வந்து அவர் சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. மருந்து கடைங்கிறது அவர் தொழிலா இருந்தாலும் இந்த விசிட் பண்றதுல இருந்து இந்த ஆலோசனைகளை வழங்குறதுல தான் பாத்தீங்கன்னா அவர் சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நேரடியா கூட வந்து பாத்துக்கலாம். நம்ம அவரோட எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது அது இவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம வீடியோல வந்து தெளிவா கொடுத்துருவோம். நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த வந்து கேட்டு பயனடைஞ்சுக்கலாம். மருந்து ஷாப் வாங்கணும்னாலும் நீங்க மருந்து வந்து டேரக்டா வந்து வாங்கிக்கலாம். இல்ல நீங்க பார்சல் பண்ணி விட சொன்னீங்கன்னா பார்சல் பண்ணி விடுவாங்க. ஆனா இப்ப நீங்க வந்து எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லிருக்கலாம். இது சங்கரகோவில் தாலுகா, தென்காசி மாவட்டம், சின்னக்குளம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. சரியா, நீங்கள் எப்போ வேணாலும், அதாவது எப்போ வேணாலும் கிடையாது, சண்டே கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம பிளானிங்கை மாற்றி நம்ம உங்களுக்காண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரியா, அந்த மாதிரி ஏதாவது பிளானிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. எவ்வளோக்கு என்னென்ன டீட்டெயில் பண்ணணுமோ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்ருவோம். சரியா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், அது செம்பியன் வர காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு களைகள் வந்து இருக்கணும். சரியா, நிறைய பேர் களைகள் வெட்டி எல்லாம் அப்படியே வெயிலுக்கு வந்து புல்லு காயணுங்கிறதுக்காண்டி எல்லாம் புழுதியாக ஆக்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணாதீங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணீங்க அப்படின்னா செம்பியனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வருஷம் முழுக்க செம்பியன்லேயே அந்த நோயை மாற்றுறதுலேயே உட்காந்துட்டு இருப்பீங்க. சரியா, அதனால் இப்போதைக்கு செம்பியன் வரக்கூடாது அப்படின்னா புல்லுகள் இருக்கணும். சரியா, கொஞ்சம் க்ரீனஸ் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா செம்பியன் வராது. அது எதனால வந்து கிரீனா கீழே களைகள் இருக்கணும்னு சொல்றீங்க? செம்பியன் வராம இருக்கிறது இல்ல, வெயிலோட தாக்கங்கள், வெயிலோட தாக்கம் புல்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு செடியை பாதிக்காது. இல்ல அப்படின்னா அந்த புழுதி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகி செடியோட பாதிக்கும். சரியா, செம்பியன் வரதுக்கு ஈஸி நிறைய ரீசன்ஸ், அதுதான் மெயின். மற்றபடி ஒவ்வொருத்தங்க நிறைய எனக்கு டோட்டலா கிளீனா இருக்கணும் அப்படிம்பாங்க. இல்ல, நானும் நிறைய தோட்டத்தை விசிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ரொட்டேட் வெட்டர் மூலமா வந்து பவர் வீடர் வச்சு நிறைய பேர் பவர் வீடர் வச்சு அவங்க வந்து ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி ஃபுல்லா நீங்க சொல்ற மாதிரி டோட்டலாவே வந்து அதை உழுது வந்து பராமரிச்சு வச்சிருக்காங்க. சரி. இல்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு சீசனுக்கு ஜூனுக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம்.
ஓகே, இந்த கருகல் பிரச்சனையை நான் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறேன், 100% கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் வந்து வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உடனே எல்லாம் கிளியர் ஆகாது. ஏன்னா அது கொஞ்சம் அது உதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1 வீக் எடுக்கும். ஏன்னா அது ஒவ்வொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒவ்வொன்று வந்து உடனே உதிரும். சரியா, புது அரும்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், டேமேஜ் ஆகாத வந்து 100% கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஈல்டு கம்மியாகிறது காரணம் அதுதான். இன்னொன்று வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து அந்த கொசுக்கு பேர் வந்து ஆரஞ்சு கலர் கொசு வந்து பிளாஸ்டம் மெட்ஜின்பாங்க. சரியா, அந்த பூச்சிகள் வந்து தரையிலிருந்து அப்படியே உருவாகிட்டே தான் இருக்கும். அதோட இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செடியில் இருக்காது, தரையில் தான் இருக்கும். அது எப்படி இங்கே வந்து முட்டையிட்டு போயிட்டே இருக்கும், மறுபடியும் வந்து புழுவுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் கொடுத்து அது வந்து புழு வந்து அதை வந்து உற்பத்தி பண்ணி போயிட்டே இருக்கும். சரியா, அப்படி புழுவாகவும் இருக்கும் கொசுவாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கும்போது தரையிலையும் கொஞ்சம் படுற மாதிரி அடிங்க. சரியா, தரையிலும் பட்டுச்சுன்னு நினச்சிக்கோங்க, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு 75% கவர் பண்ணலாம். நீங்கள் மறுபடியும் அதாவது நான் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப் விட்டு 4வது நாள் மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடலாம். சரியா, இந்த தோட்டத்தில் எனக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. நான் டைமிங் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க வந்து நான் 4வது நாள் தான் அடிக்கிறேன், ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணுறது தப்பு தான். சரியா, ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து கேப் கண்டிப்பாக இருக்கணும். சரியா, ஒவ்வொருத்தங்க வந்து செடியெல்லாம் ஃபுல்லாக மலர்ந்த டைப்பில் போட்டிருப்பாங்க, நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொசு போய் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும். அப்படிங்கும்போது அது கண்ட்ரோலே ஆகாது. அதனால் இந்த கேப் இருக்கணும், கண்டிப்பாக கேப் இருக்கணும். 1 அடி 1.5 அடி இந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் வரும். சப்போஸ் நான் இதெல்லாம் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 75% பாதி ஓரளவு 25% கொசுக்கள் தின்னுட்டு தான் வச்சுருக்கோம். சரி, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணும்போதே நம்ம மெத்தடை முன்னாடி பழைய வீடியோலாம் பார்த்துருப்பேன், தெரியும். செடி எப்படி கவாத்து பண்ணணும் அப்படின்னு நிறைய போட்டிருப்பேன். அதுக்கடுத்து செடி எப்படி வச்சிருக்கணுங்கிறதையும் தனியாக போட்டிருப்பேன். சரியா, நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். சரியா, இப்போ நீங்கள் வந்து நம்ம பழைய வீடியோவை பார்க்கறது இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஷார்ட்டாக வந்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கன்றுகள் வந்து நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, இந்த கன்றுகள் எவ்வளோ இடைவெளியில் வச்சிருக்கீங்க, எந்த முறையில் வந்து குழி அமைச்சிருக்கீங்க, தண்ணி எப்படி பாய்ச்சிக்கிட்டு வரீங்க, இதுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து ஷார்ட்டாக ஒரு 2 நிமிஷத்தில் இதை நேயர்களுக்காக சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் டீட்டெயில் வீடியோ உங்கள் இதுலேயே போட்டுருப்பாங்க. இருந்தாலும் இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது அவங்களுக்கு இதுலேயே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக. அதனால இதை ஒரு 2 நிமிஷத்துல நீங்க ஷார்ட்டா நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு இடைவெளியில வச்சிருக்கீங்க, இது எந்த மாதிரி குழி எடுத்தீங்க, என்ன மாதிரி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வரீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லி தலவர. சரி, ராமேஸ்வரத்துல இருந்து எடுத்தது. இது என்ன ரகம்? இது மதுரை மல்லி தான். சரியா, ஆக்சுவலாக மதுரை மல்லி ராமேஸ்வரம் மல்லி எல்லாம் ஒன்று தான். அதில் 2-3 ஐட்டம் இந்த அடுக்கு மல்லி எல்லாம் தனியாக இருக்குது. இது மதுரை குண்டு மல்லி தான். சரியா, அப்படிங்கும்போது இந்த வெரைட்டி தான் நல்லா இருக்கும். ஈல்டுங்கிறது கொஞ்சம் நிறையா இருக்கும், சைஸுங்கிறது செமையாக இருக்கும். ராமேஸ்வரத்தில் எந்த பகுதியிலேருந்து நீங்கள் எடுத்துட்டு? தங்கச்சி மடம். சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முன்னாடி வச்சது 8 அடி 7 அடி to 8 அடி வச்சிருப்போம். சரியா, அதுதான் ப்ராப்பர். இந்த 8 அடிக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்தில் நெருங்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த டிஸ்டன்ஸ். சரி, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல. முன்னாடி எல்லாம் பார்த்துருந்தேன், பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் நிறைய தெரிஞ்சது. அடர்த்தி அடிச்சு பாத்தீங்களா, அதுவே பெரிய மரம் மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 அடி 3 அடி வைக்கிற ஆளுகள் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்து தோட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 அடி 4 அடி டிஸ்டன்ஸ்ல வச்சு உள்ளே போக முடியல. சரி, அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். மினிமம் ஒரு 5 அடிக்கு மேல வைங்க. 6 அடி எனக்கு தெரிஞ்சு 6 அடி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து எனக்கு ஏரியா கம்மி அப்படிங்கும்போது உங்களுக்கு 5 அடி ஓகே. சரி, 5 அடி 4 அடி. ஆனா வந்து அந்த இது வந்து கண்டினியூ விட்டீங்க அப்படின்னா உள்ள போக முடியாது. ஒரு கவாத்து ரேஞ்சில் கவாத்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு பெட்டரா இருக்கும். சரியா, செடி இப்படிதான் இருக்கணுங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செடியில் அந்த எந்த ஆல்மோஸ்ட் பிரச்சனைகள் இல்லை. சரியா, இந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு 5% இருக்கும். ஏன்னா பூ கண்டினியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கும் போது தவறுதலாக அங்கங்கே படாமல் இருக்கும். அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இதில் ஃபுல்லாக நீட்டாக இருக்கு. சரியா, இதில் ஒருத்தங்க பார்த்தீங்களா இந்த ஒரு இதில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இதில் எல்லாம் நீட்டாக இருக்கு.